ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्। முந்துற்றஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்த முருகூரம் சோலைசூழ் மொய்ப்பூம் பொருணல் குருகூரன் மாறன் மேற்கூரு முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1002 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் எடிற்கொருகை வருமாறா இறங்கு நீயே முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி நயப்புடைய நாவேன் தொடை கிளவி உட்பொதிவோம் நற்பூவை பூவின்ற வண்ணர் புகழ். எம்பெருமானை பல்லாண்டு பாடுவதே நாம் செய்ய வேண்டியது. மனசாலே அவனை வாழ்த்த வேண்டும், வாயாலே அவனுக்கு பல்லாண்டு பாட வேணும். இதைத்தான் நாம் செய்ய வேண்டிய, இதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்பதை சில பாசுரங்களிலே சொல்லிக் கொண்டு வருகிறார். ஏன்னு கேட்டான்னா 41வது பாசுரத்திலே சொல்லும் போது பன்னாடும் நிற்கும் இப்பார், இந்த பூமியானது ரொம்ப நாள் இருக்குன்னா அதுக்கு காரணம் எம்பெருமான். விரோதிகளை எல்லாம் போக்கி பூமியை நிற்க வைத்தவன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த பாசுரத்திலே பாருண்டான் பாருமிழ்ந்தான் பாரிடந்தான் பாரளந்தான் பாரிடம் உன் படைத்தான் என்றெல்லாம் இருக்கிறபடினாலே வேற யாரை நாம் சேவிக்க முடியும்? எம்பெருமானை சேவிக்காமல் எப்படி இருக்க முடியும்? இது 42வது பாசுரம். 43வது பாசுரம், அப்படி எம்பெருமானை வாழ்த்தாதவர்கள் யார் உண்டோ அவர்களுக்கு மனத்துயரை மாய்க்கும் வகை உண்டோ? அவர்களுடைய கஷ்டத்தை அவர்கள் எப்படி போக்கிக் கொள்வார்கள்? மனத்துயரம் போக்குவதற்கு எம்பெருமானை மனத்து உயர வைத்திருந்து வாழ்த்தாதார்க்குண்டோ மனத்துயரை மாய்க்கும் வகை. மனசிலே உயர அவனை வைத்து வாழ்த்த வேணும், இல்லாவிட்டால் மனத்துயரம் எப்படி மாயும் அப்படின்னு சொன்னார். 44வது பாட்டு, இப்படி நன்றாக ஆராய்ந்து பார்த்து எம்பெருமானை வாழ்த்தாவிட்டால் அதுவே ஒரு பாபம். அதுதான் மேலைத்தாம் செய்யும் வினை அப்படின்னா. இனிமே வரக்கூடிய பாபம் அப்படின்னா அது இப்பதான் ஆரம்பம். மிக வாய்ந்து மாலைத்தாம் வாழ்த்தாதிருப்பர் இதுவன்றே மேலைத்தான் செய்யும் வினை. யார் வாழ்த்தாமல் இருக்கிறார்களோ அவர்கள் கிருத்தக்னர்கள். அப்ப அதுவே ஒரு பாபமாக ஆகிவிடும் அப்படின்னு அர்த்தம். ஆக எம்பெருமானை வாழ்த்தி கொண்டே இருக்க வேணும். வாழ்த்தாமல் இருந்தால் கிருத்தக்னராக எம்பெருமானிடம் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அவனை வாழ்த்தாமல் இருப்பார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலே சேர்ந்துரும். அதனால மேலைத்தான் செய்யும் வினை அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் பார்த்தோம். இனிமேல் வரக்காலத்துக்கு இவர் செய்யக்கூடிய பாபத்துக்கு இதான் ஆரம்பம் அப்படின்னு ஒண்ணு. 2வது என்ன கேட்டா, இத்தனை நாள் செய்த பாபத்தின் பலன்தான் அவர்கள் வாழ்த்தாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இப்பொழுது அடுத்த பாசுரம் ஆரம்பம். 45வது பாசுரம். அந்த எம்பெருமானை வாழ்த்தாமல் இருத்தல் என்பது நமக்கு நரகத்திலே தள்ளக்கூடியது. அதாவது எம்பெருமானை வாழ்த்துதல் என்பது நமக்கு பெரிய உபகாரம் செய்யும், நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றும். அந்த விஷயத்தை இப்போது சொல்ல வினையார் தர முயலும்
வெம்மையை அஞ்சி வினையாம் சிறிதளவும் செல்ல வினையாது வாசகத்தால் ஏத்தினேன் வானோர் தொழுதுரைஞ்சும் நாயகத்தான் பொன்னடிக்கள் நான். ஆழ்வார் சொல்றார், நாயகனான எம்பெருமானுடைய பொன்னடிக்களை நான் என்னுடைய வாசகத்தினாலே ஏற்றினேன். எப்படிப்பட்ட நாயகன்? நித்தியசூரிகள் வானோர் தொழுதிரைஞ்சும் என்றபடி நித்தியசூரிகள் எல்லாம் எப்பொழுதும் சேவித்துக் கொண்டிருக்கிற நாயகன். அவனுடைய திருவடிகளை நான் என்னுடைய வாசகத்தாலே ஏற்றினேன். அதனாலே நான் பிழைத்தேன். ஆனால் வினையார் தரமுயலும் வெம்மையை அஞ்சி, இந்த வினையார்னா பாபங்கள், இந்த பாபங்கள் நமக்கு தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றன. அப்போது நமக்கு என்ன கஷ்டம் வருமோ அந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து பயப்பட்டு நான் இனிமேல் எம்பெருமானை ஏத்தாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக எம்பெருமானை ஏத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டார், இதுவரைக்கும் செய்த பாபங்கள் போவதற்கு ஒரு அழகான வழி எம்பெருமானை நாம் இப்பொழுது வாழ்த்துவது. வாழ்த்தாமல் இருந்தால் நரகத்துல படாது பாடுபடணும். அதை நினைச்சு பார்த்து அதற்கு பயந்தாவது எம்பெருமானை வாழ்த்த வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அப்படி எம்பெருமானை இப்பொழுது திருநாமத்தை சொல்லி அவனை வாழ்த்து விட்டால் இப்போ நரகமே நமக்கு கிடையாது. ஏன்னா கின்பையா நாச்சிதா அப்படின்னு எமன் கேட்கிறான் இல்லையா, கேசவா கிளேசநாசனகா, நீ கேசவனை வாழ்த்திருந்தால் யமலோகத்துக்கு வராமல் தப்பிச்சிருக்கலாமே, நீ அவனை வாழ்த்தவில்லையா அப்படின்னு கேட்கிறான். ஆக அந்த ரீதியில நரக பார்த்த பீதி குதகான் தேசியன்னு சொல்றாரு. எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னா நரகம்ங்கிறது கிடையாது. அதனால நரகத்துல என்னென்ன கஷ்டம் இருக்குங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். பார்த்தா பயந்து போய் வேற வழி இல்லாமல் எம்பெருமானை ஏற்றினேன் மட்டுமல்ல, தினையாம் சிறிதளவும் செல்ல நினையாது கொஞ்ச நாள் கூட எம்பெருமானை ஏத்தாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு வைத்துக்கொண்டு முழு நேரமாக நான் வாசகத்தால் எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்தேன் என்று இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். வினையார் தரமுயலும் வெம்மையை அஞ்சி, வினையார்னா பாபங்கள், அந்த பாபங்களையே கொஞ்சம் மரியாதையோடு கூட வினையார் அப்படின்னு சொல்ற. இந்த பாபங்கள் இருக்கார அவர் நமக்கு தர முயலும், நமக்கு தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். எதை? வெம்மை, துக்கத்தை அர்த்தம். என்னென்ன துக்கத்தை நமக்கு கொடுக்கலான்னு எல்லாம் காத்துன்னு இருக்கு. எப்படாப்பா இவன் நரகலோகத்துக்கு போனா அங்க வச்சு இவனை பார்த்துக்கலாம், அங்க வச்சு இவனுக்கு சகலத்தையும் சகல துக்கத்தையும் கொடுக்கலாம், பாபங்கள் காத்துன்னு இருக்கான். அதை நினைச்சு பார்த்தா இப்ப பயமா இருக்கு. வினையார் தரமுயலும் வெம்மையை அஞ்சி. ஏன்னா நாம இங்க என்ன செய்யறோமோ அதுக்கேத்த மாதிரியான ஒரு துக்கம் தான் நரகத்துல கிடைக்குங்கிற. இந்த பாபங்கள்லாம் காத்துண்டு நமக்கு பலனை கொடுக்கறது அப்படின்னா ஒரு அழகா சொல்ற, சூதனை பெருக்கி களவினை துணிந்து அப்படின்னு நைமிசாரண்யம் பாசுரத்தை சொல்ற. என்னென்ன பாபங்கள் செய்தேனோ எல்லாம் அங்க நரகத்துல எனக்கு பலனை தானே கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோமோ அதுக்கேத்த மாதிரி பாப்போம் அப்படிங்கிறது கிடைக்கும். பாகவதத்தில் சொல்லும்போது நிறைய கொசுக்கள் எல்லாம் அடிப்பா, நிறைய பேர் கொசு அடிச்சு எறும்பு அடிச்சு கொன்னும் இதெல்லாம் வேடிக்கையா செஞ்சுட்டு இருப்பான். இவாளுக்கெல்லாம் நரகத்துல அதுக்குன்னே ஒரு நரகம் இருக்கான். அதுல கொசு எறும்பு முதலான பூச்சிகள் அப்படியே பிடுங்கி தின்னும். இதனால ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாம் அப்படியே பிடுங்கி தின்னுட்டு இருக்கும். அந்த மாதிரி நிறைய புழு பூச்சிகள் இதெல்லாம் ஹிம்சை பண்றதை பெருசா நினைக்காம இருப்பான். அதாவது என்ன கேட்டானா, நம்ம சாப்பிட்ற ஆகாரம் இருக்கோ இல்லையோ, ஆகாரத்திலேயே உள்ளுக்குள்ள நிறைய சக்கம்பூச்சி எறும்பு இதெல்லாம் கிடக்கும். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா பெருமாள் கிட்ட நிவேதனம் பண்ணிட்டு வைஷ்ணதேவன் ஒண்ணு பண்ணுவா. இதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு சாப்பிடணும். இதெல்லாம் இல்லாம வெறும் சாப்பிட்டு தான் நிறைய ஹிம்சா பலன்லாம் வரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டான்னா, அந்த புழு பூச்சி எறும்புகள்லாம் இவனை சாப்பிட்டு இருக்கும் நரகத்துல. இவனால எதுவுமே பண்ண முடியாது. அப்போ பாவி நீ தழுவு என்ற மொழிவதற்கு அஞ்சின்னு சொல்றாரு இல்லையா. பொம்புலாம் கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரம் என்றிவற்றை நம்பினார் இறந்தால் நமன் தமர் பற்றி எற்றி வதித்து எரியழுகின்ற செம்பினால் இயன்ற பாவையை பாவி நீ தழுவு என மொழிவதற்கஞ்சி
நம்பனே வந்து உன் திருவடி அடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய் அப்படிங்கிற. இங்கே தன்னுடைய சொந்த மனைவி இருக்கச்ச அவளை தவிக்க விட்டுட்டு பிறர் பொருள் தாரம் என்று அற்றை பிறருடைய தாரத்தை, பிறருடைய மனைவியை யார் அபகரிக்கிறானோ அவனுக்கு அந்த இவன் எந்த மனைவியை எந்த பெண்ணை அபகரித்தானோ அதே பெண்ணைய தத்ரூபமாக அப்படியே ஒரு பொம்மையை பண்ணி பாவி தழுவுன்னு வாழும். அந்த பொம்மை அப்படியே எரிஞ்சுட்டு இருக்கும், தீயில எரிஞ்சுட்டு இருக்கும். செம்பினால் செப்புல பண்ணி அதை மொத்தமும் தீயில ஆக்கி அப்ப நீ தருவினா இல்லவா இப்ப நீ தழுவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நரகம். ஆக இந்த மாதிரி நாம என்ன தப்பு பண்றோமோ அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாபம், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தண்டனை அப்படிங்கிறது நரகத்துல வரும். எதுக்காக சொல்றேன், அந்த தண்டனையை கொடுப்பதற்கு அந்த பாபங்கள் அப்படி காத்து கொண்டிருக்கின்றன. வினையார் தர முயலும் வெம்மையை அஞ்சி. இப்ப நிறைய பாபம் பண்றோம் இல்லையா, எத்தனையோ ஹிம்சைகள்லாம் பண்றோம். பண்ற பாபத்துக்கு கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் என்றிலாமையினால் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன் குன்றே மேகமதிர் குளிர் மாமலை வேங்கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. கொன்றேன் பல்லுயிரை. எத்தனையோ பேரை ஹிம்சை பண்ணிருக்கோம், மனசுனால, வாக்குனாலே, சரீரத்தினாலே, எல்லாத்தினாலையும் தான் ஹிம்சை பண்றோம். குறிக்கோள் ஒன்று இல்லாமையினால் ஏதோ பகவானை அடையணும்னு இருந்தா பரவாயில்ல, ஒண்ணும் கிடையாது. அப்போ என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன். நல்ல வார்த்தை சொன்னேன்னா, வாக்குனால நிறைய பேரை ஹிம்சை பண்ணிருக்கேன், கையினால நிறைய பேரை ஹிம்சை பண்ணிருக்கேன், இப்படிலாம் இருக்கு. எப்பாவும் பவலமும் இவையே செய்து இழைத்தொழிந்தேன் துப்பாரின் அடியே தொடர்ந்தேத்தவும் கிக்கின்றிலேன் செப்பார் தென்வரை சூழ் திருவேங்கடமாமலை என் அப்பா வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை ஆண்டுடையான திருவேங்கடமாமலை பாசம். எப்பாவம் செய்தும் இவையே, எப்பாவும் பலவும், என்னென்ன பாபமும் எல்லா பாவமும் பண்ணியிருக்கேன். நான் செய்யாத பாப்பம்னு ஒண்ணு கிடையாது. நான் செஞ்ச பாப்பத்துக்கு புதுசு புதுசா நரகங்கள்லாம் சிருஷ்டிக்கணும். அந்த மாதிரி பாப்பங்கள். பாவமே செய்து பாவியானேங்கிறார். அதுலதான் என்ன யாருன்னு கேட்டா அவளுக்கு ஒரு விருதம் கொடுக்குறா இல்லையா, எனக்கு விருதம் மகாபாபின்னு கொடுக்கணும். ஏன்னா என்ன மாதிரி பாவம் செய்தவா கிடையாது. விருதங்களை அவளுக்கு கொடுக்குறான்னா அவள் மாதிரி சிறந்தவர்கள் கிடையாதுங்கிற அர்த்தத்துல அவர்கள் பக்த ரத்னம் அப்படின்னும் ஞானவாரிதி அப்படின்னும் சாஸ்திர நிதி அப்படின்னு விருதுகள் கொடுக்குறான்னா அவ அதுல சிறந்தவாளா இருக்கான். அப்படி எனக்கு ஒரு விருது கொடுக்கணும்னா இவன் பாபிஷ்டன் அப்படின்னும் பாபவாரிதி அப்படின்னும் பாப நிதி அப்படின்னு கொடுக்கணும் எனக்கு. ஏன்னா பற்றேல் ஒன்றுமேலே பாவமே செய்து பாவியானேன் அப்படின்னு ஒரு விருதம் எனக்கு கொடுத்தால் அது பொருத்தமாக இருக்கும். இப்போ நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். எந்த நரகம்னா மொத்தம் ஏதோ 21 நரகம் இருக்கான். எனக்கு ஒரு நரகம் போறாது. 21 நரகத்தையும் போறதுக்கு என்னென்ன பாபம் உண்டோ எல்லா பாபமும் சொல்லியிருக்கேன், செஞ்சிருக்கேன். பெரியேன் பாலகனாய் சில தீமைகள் செய்துவிட்டேன். பெரியேன் ஆயினபின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். கரிசேர் பூம்புள் சூழ் கனமாமலை வேங்கடவா அரியே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. இந்த பாபத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஆழ்வார் பாடுற மாதிரி பாடுவதை தவிர வேறு வழி கிடையாது. பாடினால் தப்பிக்கலாம். தாயே தந்தை என்னும் பாசுரத்துல சொல்றார் ஒரு திருமொழியில, நாயேன் வந்தடைந்தேன் நல்கிய ஆளெண்ணை கொண்டிருந்தேன். அழகா சொல்ற பாருங்க, தெரியேன் பாலகனாய் சில தீமைகள் செய்துவிட்டேன். பல தீமைகள் செய்துட்டேன். பாலகனாய் சின்ன வயசுல செஞ்சுட்டேன், வயசான அப்புறம் கூட முதிர்ச்சி இல்லாமல் செஞ்சுட்டேன்னு அர்த்தம். பெரிய நாயின பின் ஒரு 50 வயசு ஆன அப்புறம் தான் முதிர்ச்சியே வருது. அடதான் என்னமோ பாவங்கள்லாம் பண்ணிட்டோமே. என்ன கேட்டா பிறர்க்கே உழைத்து ஏழையானே. அதுக்கப்புறம் எனக்குன்னு செய்யறதுக்கு சமயம் இருந்தா தானே பிறர்க்கே உழைக்கும்படியாக ஆயிடும். அப்ப நான் எப்படி என்ன நான் கவனிச்சுக்கிறது? என் பாபத்துக்கு என்ன பரிகாரம்? நான் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கா, அவர்களுக்காக உழைத்து உழைத்து அப்படியே போயின்னு இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன கேட்டாங்க, பகவானுடைய கீர்த்தனம். பகவத் கீர்த்தனம் பண்ணால் நரகத்திலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதனால அந்த ரீதியில
நான் வினையார் தரமுயலும் வெம்மையை அஞ்சி தினையாம் சிறிதளவும் செல்ல நினையாது. அப்படி வினைய அவர் பாபங்கள் கொடுக்கக்கூடிய அந்த துக்கத்தை நினைத்து பயப்பட்டு நான் வாசகத்தால் ஏத்தினேன் அப்படின்னு சொல்றேன். வாசகத்தாலே எம்பெருமானை ஏத்தினேன் அப்படின்னு. வினையார் தரமுயலும் வெம்மையை அஞ்சி, வெம்மைன்னா துக்கம்னு வச்சுப்போம். துக்கத்தை அஞ்சினா பயப்பட்டுன்னு அர்த்தம். துக்கத்தை பயப்பட்டுன்னு சொல்லாமா, துக்கத்திலிருந்து பயப்பட்டுன்னு தானே சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனா துக்கத்தை பயப்பட்டு அப்படின்னும் தமிழ்ல உண்டு, பிராச்சீனத்துல இருக்க போல. அதாவது அவன் கிட்டே இருந்து பயம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவனை பயந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி சொல்றது மலையாளத்துல இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கு மலையாள பாஷையில இப்படியே ராவணன் ஸ்ரீராமனை பேடிச்சு அப்படின்னா, ராவணன் ஸ்ரீராமனை பயந்தான் அர்த்தம். நம்ம தமிழ்ல இப்ப சொல்லச்சு ஸ்ரீராமனை பயந்தான்னு சொல்ல மாட்டோம். ஸ்ரீராமனை பார்த்து பயந்தானும், இல்ல ஸ்ரீராமனை நினைத்து பயந்தானும், இல்லாட்டா ஸ்ரீராமன் கிட்டேந்து பயந்திருந்தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பழைய தமிழ்ல அது இருந்தாதான் மலையாளத்துல வரும், இல்லாட்டா வராது. தமிழ்ல இல்லாத மலையாளத்துல வராது. அதனால ஸ்ரீராமனை பேடிச்சு அப்படின்னே சொல்லுவாங்க, ஸ்ரீராமனை பயந்தான் அப்படின்னே சொல்லுவாங்க. அதனால தமிழ்ல இருக்குங்கிறதுக்கு சாட்சியா இப்ப இருக்கு பாருங்க. வினையார் தரமுயலும் வெம்மையை அஞ்சி. இன்னொரு பாடவேதம் இருக்கு, வினையார் தரமுயலும் வெம்மை அஞ்சி அப்படின்னு ஒரு பாடவேதம் இருக்கு. அப்படி எந்த பிரச்சனை இல்லை. தினையாம் சிறிதளவும் செல்ல நினையாது வாசகத்தால் ஏத்தினேன். நான் என்னுடைய வாசகத்தாலே பகவானை ஏற்றேன். வாயினாலே எம்பெருமானை சொல்லினாலே பகவானை ஏற்றி கொண்டிருக்கிறேன். எப்பொழுது எப்ப ஏத்தினேன்? எப்ப காத்தாலையா, மத்தியானமா, சாயங்காலமா? எப்பவும் 24x7 சொல்றா இல்லையா, அந்த மாதிரி எப்பொழுதுமே. தினையாம் சிறிதளவும் செல்ல நினையாது, கொஞ்ச அளவு கூட இதை தவிர வேற இடத்திலே போவதற்கு நான் நினைக்கவே இல்லை. தினையாம், தினைனா சின்ன அளவுன்னு அர்த்தம். அதாவது திணைன்னு ஒரு தானியம் இருக்கு, அது நெல்லோட சின்னதா இருக்கும், குட்டியா இருக்கும். அந்த திணை அளவு அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா அந்த சின்ன அளவுன்னு அர்த்தம். திணை அளவு கூட இடம் இல்லை அப்படின்னுவா. அப்படின்னா அந்த சின்ன அளவு கூட இடம் இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி தினையாம் சிறிதளவும், அந்த திணை அளவு கூட நான் எம்பெருமானை விட்டு வேற விஷயத்தை நினைக்கணுங்கிறத நினைக்கவே இல்லை. எம்பெருமானை விட்டு வெளியே போக இருக்க நினைக்கவில்லை. அவனையே எப்பொழுதுமே வாசகத்தாலே ஏற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. 24x7 அப்படிங்கிறது கூட கிடையாது. அப்ப அந்த 24 மணி நேரத்துல 60 இருக்கோ இல்லையோ, 60 நிமிஷம், அந்த நிமிஷமும் அதுல 60 நொடி இருக்கோ இல்லையோ, மொத்தமும் எம்பெருமானை நினைத்து நான் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏன்னா ஆழ்வார் அப்படித்தானே இருந்தேன், அந்த தைரியத்துல சொல்றேன். அவர் ஆழ்வார் அப்படித்தானே புளிய மரத்தடியில் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தார். ஒரு திணையாம் சிறிதளவு, ஒரு திணை அளவு, ஒரு செகண்ட் கூட செல்ல நினையாது, எம்பெருமானை விட்டு வெளியில போகிறதுக்கு நினைக்காமல் அப்படின்னு அர்த்தம். திணையாம் சிறிதளவும் செல்ல நினையாது. ஓ அப்பா அப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணுமா? அப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாதான் நரகத்திலேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணால் நரகம் கிடையாதுங்கிறது வாஸ்தவம். ஆனால் இந்த எம்பெருமானை விட்டுட்டு வெளி விஷயத்துல போக ஈடுபட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப மேலும் மேலும் நரகத்தை சம்பாதிக்கணும்னு ஆகும். ஏன்னு கேட்டாங்கன்னா, பெருமானை தவிர வேற விஷயத்த நாம ஈடுபட்டோம்னா அதுல பாப்பம் தானே வருது. பாப்பம் இல்லாமல் இருக்க முடியுமோ? என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நசிந்தியதே சா ஹானிஹி தன் மகச்சித்ரம் சா பிராந்திஹி சாச்ச விக்ரியா அப்படின்னு ஸ்ரீ விஷ்ணு புராண ஸ்லோகத்தை நம்ம பெரியோர்கள் எல்லாம் ஆதரவா எடுப்பார். ஒரு க்ஷண காலம் எம்பெருமானை நினைக்கட்டா கூட அது ஆபத்துங்கிறான் அவன். என்ன ஆபத்து அப்படின்னா, பெருமானை நினைக்காமல் ஒரு காமனி இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒருத்தன். அப்போ வேற எதையும் நினைக்காம உட்காந்துருப்பானா? இல்லையே, வேற ஏதாவது நினைச்சுதான் ஆகணும். அப்ப நினைக்கிற விஷயம் சத் விஷயமா இருந்தா பரவாயில்ல, அசத் விஷயமா இருந்தா அது எங்கெங்கயோ இவனை கொண்டு விடுமே. பெருமானை நினைக்காமல் இவன் பாராயணம் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் உட்காண்டா பாராயணம் பண்ணிட்டு இருக்கான், வேத பாராயணம் 2 மணி காலம், நடுவுல போர் அடிக்கிறது, சேர்ந்து கொஞ்சம் வெளியில வந்தான். அங்க வெறுமையில அங்க ஒருத்தர் இருக்கார், அவர் கூட பேசிட்டு இருக்கான். கடைசியில என்னாச்சுன்னா பாகவத அபச்சாரம் ஆயிடும். அது காட்டுல பாராயணம் பண்ணிட்டு இருந்தா பாகவத அபச்சாரம் ஆகாது. இங்க வந்தாச்சுன்னா இன்னொருத்தர்கிட்ட பேச்சு கொடுத்தா அதுவே பாகவத அபச்சாரம் ஆகும். அப்படின்னாட்டா அவரை ஏதாவது சொல்லி பாராயணம் முடிஞ்சோடனே வாங்கோன்னு வேற இடத்துக்கு கூட்டின்னு போய் அங்க ஏதாவது பெரிய அனர்த்தம் வந்து சேரும். ஆக எம்பெருமானை தவிர வேற விஷயங்களை நினைப்பது என்பது ஏதாவது ஒரு விதத்திலே நரகத்துக்கு அடிக்கோள், நரகத்துக்கு அது ஆரம்பமாக ஆகிவிடும்.
ஏன்னா நம்ம வெறும் இருக்க மாட்டோமே, வேற ஏதாவது நினைப்போம். அப்ப துஷ்ட விஷயங்களை நினைச்சேன்னா அது நினைத்தா அதுவே பாபமாயிடுச்சே. இவா வரா அவா போறான்னு அதை பத்தி எல்லாம் மம்பளப்போம். ஏதாவது பேசினா பாப்பமாச்சே, ஏதாவது செய்தா பாப்பமாச்சே. பாப்பம் செய்யாமல் இருக்க முடியுமோ நம்மளால? அதனாலே ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே பராசரர் சொல்றார், எம்பெருமானை விட்டு வெளியில இருந்தோம்னா அப்ப நமக்கு ஆபத்துன்னு அது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற. அதனால அந்த ரீதியில நான் என்ன பண்ணுவேன்னா, தினையாம் சிறிதளவும் செல்ல நினையாது, கொஞ்ச காலம் கூட அவனை விட்டு வெளியிலே போகிறதுக்கு என் மனசன் நினைக்காது, அவனையே தான் நினைத்து கொண்டிருக்கும். அப்படி இடைவிடாமல் வாசகத்தால் ஏத்தினேன், என்னுடைய வாயாலே நான் ஸ்தோத்திரம் பண்ணேன். யாரை? வானோர் தொழுது இறைஞ்சும் நாயகத்தான் பொன் அடிக்கல் நான். வானோர் நித்தியசூரிகள்லாம் தொழுது இறைஞ்சும், நித்தியசூரிகள்லாம் எப்பொழுதும் தொழுது, இறைஞ்சுன்னா பிரார்த்தி, தொழுதுன்னா வணங்கி, இறைஞ்சுன்னா பிரார்த்திக்கின்றன. அவரெல்லாம் பரமபதத்தில் இருக்கிறவர்கள்லாம் எப்பொழுதும் பெருமாளிடம் சேவித்து பிரார்த்திக்கின்றன. கைங்கரிய பிரார்த்தி தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட நாயகத்தான் எம்பெருமான். அவனுடைய பொன் அடிக்கல், பொன் போன்ற திருவடி, அந்த திருவடிகளுடைய பொன் அடிகள் அப்படின்னு வச்சுவோம். அந்த திருவடிகளை நான், பொன்னடிக்க நான் இருக்கு, பொன்னடிக்கல் நான் வாசகத்தால் ஏற்றினேன். முன்னாடியும் ஏற்றினேன், இப்பொழுதும் ஏற்றுக் கொண்டிருக்கிறேன், இனிமேயும் ஏற்றுவேன், ஒரு க்ஷண காலமும் விடாமல் நான் ஏற்றிக் கொண்டிருப்பேன். வினையார் தர முயலும் வெம்மையை அஞ்சி தினையாம் சிறிதளவும் செல்ல நினையாது வாசகத்தால் ஏற்றினேன். வானோர் தொழுதிரைஞ்சும் நாயகத்தான் பொன்னடிக்கள் நான். நாயகத்தான்னா, நாயகன்னா பூர்ண ஐஸ்வர்யன் அப்படின்னு அர்த்தம் பண்றா. ஏன்னா நித்தியசூரிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றான், அவனோ பூர்ண ஐஸ்வர்யனாக இருந்திருக்கான் அப்படின்னு. திருவடிக்கள் நான்னா திருவடிகள் அப்படின்னு அர்த்தம். இல்ல திரு அடிக்கள், கல்னா தேன் அர்த்தம். அப்போ திருவடிக்கள் அப்படின்னா திருவடி தேன் அப்படின்னு அர்த்தம். தேனே மலரும் திருப்பாதம் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அதனால என்ன ஆச்சுன்னா பரம போக்கியம் அப்படின்ற அர்த்தம் கிடைக்கிறது. அப்போ பரம போக்கியமான திருவடிக்களை நான் ஏற்றினேன் அப்படின்ற அர்த்தம் கிடைக்கிறது. அதாவது எம்பெருமானுடைய திருவடியை ஸ்தோத்திரம் செய்வது என்பது ஏதோ கஷ்டமான காரியம், கஷ்டப்பட்ட காரியம் எல்லாம் கிடையாது. எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றா இல்லையா சில பேர். ஆகாரமே பார்த்தோம்னா நல்ல மதுரமான பதார்த்தம் அப்படின்னா சில பேருக்கு மதுரமே பிடிக்காது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்கிற. ஸ்வீட்டே எனக்கு அடியோடு பிடிக்காது அப்படின்னு சொல்றவா இருக்கா. இன்னும் இருக்கு தயிர் அப்படின்னா சில பேர் எனக்கு தயிர் மோர் அந்த வாசனையே எனக்கு பிடிக்காது, நான் தயிர் மோர் அதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறான். இன்னும் சில நல்ல பதார்த்தங்கள் காய்கறிகள் அப்படின்னா எனக்கு இந்த காய்கறியே பிடிக்காது அப்படின்னு சொல்றவா, எல்லாம் வேண்டாம் அப்படின்னு. அதாவது என்ன கேட்டான்னா நல்லது அப்படின்னா எல்லாருக்கும் போக்கியமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி இப்போ நரகத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஒரே வழி எம்பெருமானுடைய நாயகன், அந்த எம்பெருமான் இருக்கானே அவனுடைய திருவடிகளை ஏத்த வேணும். தோத்திரம் வாசகத்தால் ஏத்தினேன்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி. ஆழ்வார் இப்ப சொல்லிட்டு இப்போ பெரிய திருவந்தாய் வந்துட்டாரு இல்லையா, முன்னுரைத்த திருவிருத்தம் முறையின் வரும் ஆசிரியம் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாயும் வந்துட்டார். அதனால தான் ஏத்தினேன்னு சொல்றேன். வியாக்கியானத்துல அழகா சொல்றான், இது வரைக்கும் 2 பிரபந்தத்தினாலே ஸ்தோத்திரம் பண்ணேன், இனியும் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் நான் உடனே. தினையாம் சிறிதளவும் செல்ல நினையாது, கொஞ்சம் கூட இதை விட்டுட்டு நான் வெளி விஷயத்தை நினைக்கிறேன், அந்த பெருமாள் திருவடியை ஏற்றிக்கொண்டே இருப்பேன் நான் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ எனக்கு அந்த மாதிரி சொல்றதெல்லாம் பிடிக்காதே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா பரம போக்கியமான திருவடிகள், எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய திருவடிகள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த திருவடிகளை அந்த போக்கியங்கிறதுக்காக கல் அப்படின்னு தேன் அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்னார். வினையார் தரமுயலும், வினையார்னா பாபங்கள், பாபங்களாக இருக்கிறவர்கள் அப்படின்னா. வினையார் தரமுயலும் வெம்மையை அஞ்சி வினையாம் சிறிதளவும் செல்ல நினையாது வாசகத்தால் ஏற்றினேன். வானோர் தொழுதிரைஞ்சும் நாயகத்தான் பொன்னடிக்கள் நான் கூறும் கூற்றாவது இத்தனையே. நான் ஆளும்
தேங்கோத நீருருவன் செங்கன்மால் நீங்காத மாகதியாம் வெண்ணருகில் சேராமல் காப்பதற்கு நீ கதியாம் நெஞ்சே நினை. நாம் கூறும் கூற்றாவது இத்தனையே, நான் சொல்லும் விஷயம் இதுதான் அப்படின்னு ஒரு சம்மரைஸ் பண்ணி சுருக்கமா சொல்லுங்க. முதல்ல இருந்து எதுவும் சொல்லிட்டே வரங்கோ. மொத்தமா சம்மரைஸ் பண்ணி சுருக்கமா நீர் என்ன சொல்ல வரீர்? எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண வேணும். எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணாட்டா நரகத்திலும் தப்பிக்க முடியாது. எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணாமல் ஒரு க்ஷணம் இருந்தால் அதுவே ஆபத்து. எம்பெருமான் நமக்கு பண்ணியிருக்கிற உபகாரங்களை பார்த்தால் ஸ்தோத்திரம் பண்ணி ஆகணும். ஸ்தோத்திரம் பண்ணாட்டா கிருத்தக்னன் அப்படிங்கிற கதை வந்துடும். இப்படிலாம் நிறைய சொன்னார். எல்லாம் ஒண்ணு சொன்னதெல்லாம் கடைசியில ஒரு கன்க்ளூஷன் மாதிரி பண்ணணும் இல்லையா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, நாம் கூறும் கூற்றாவது இத்தனை. நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். செல்வை பேசிட்டே இருக்கும்போது உபன்யாசத்திலே சொல்லுவா, அடியன் சொல்ல வந்த விஷயம் இதுதான். ஏன்னா அவளுக்கே தெரியும் உபன்யாசம் 10 நிமிஷம் வெளியில எங்கேயோ போயிடுச்சு. அவ என்ன பண்ணுவா, கடைசியில இந்த இடத்துக்கு வரணும் இல்லையோ, அடியன் சொல்ல வந்து இதுதான் அப்படின்னு சொல்லுவா. வெளியில எங்கேயும் போகல, நல்ல விஷயத்த சொல்லிட்டு இருக்க. ஆனா கூட இது ஒரு விஷயம் கடைசியில நான் சொல்றேன், சம்மரைஸ் பண்ணி சொல்றேன் அப்படிங்கிற. சீபாஷயத்தில் கூட அடிக்கடி ஒரு விஷயம் வரும், ஏத துக்தம் பவதி அப்படின்னு வரும். ஏத துக்தம் போயிட்டா இப்ப இது வரைக்கும் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத சுருக்கமா சொல்ல போறான்னு பெரிய விஷயம். இந்த பக்கமா சொல்லிருப்பார் 4-5 பக்கம். கடைசியில சிவாசேகர் என்ன பண்ணுவார், ஏத துக்தம் பவதி. ஏத்ததுன்னா இது, உக்தம் சொல்லப்பட்டதாக பவதி ஆகிறது. இது கடைசியில இது சொன்னேன், நான் என்ன சொன்னேங்கிறத சுருக்கமா சொல்லிடுறேன். அந்த 4 பக்கத்துல இருக்கிறத சுருக்கி ஒரு 4-5 வரையில சொல்லுவார், இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி. இது அடுத்து சிவாசேகர் ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஏத்த உக்தம் பவதின்னு வரதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரியாக ஆழ்வார் கூட இந்த திருவிருத்தம் இருக்கு இல்லையா, திருவிருத்தம் வந்து அர்த்தம் புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். நிறைய இந்த நாயிகா பாவத்துல அப்படி எல்லாம் வரும். அப்ப ஆழ்வார்கிட்ட கேட்டா, கடைசியா நீர் என்ன சொல்றீர் அப்படின்னா, ஈன சொல்லாயினுமாக எரிதினை வையம் முற்றவும் ஏனத்துருவாய் இழந்தவிரான் இரும் கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லா உயிர்க்கும் ஞானப்பிரானை அல்லாதில்லை நான் கண்ட நல்லதுவே. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லதுன்னா ஞானப்பிரான் தான். ஞானப்பிரான் வராக பெருமான், அவனை தவிர வேற எதுவுமே கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, இதுதான் நான் சொல்ற விஷயம் அப்படின்னு சொல்ற. கேட்கறா அப்படின்னு வரும். அழ்வார்கிட்ட கேட்கறாளாம் முதல்வர்கள் முதலானவர்கள் எல்லாம். அப்போ ஆழ்வாரே உம்முடைய திருவுள்ளம் என்ன அப்படிங்கறத சுருக்கமா சொல்லும் கேட்கறான். அப்போ ஆழ்வார் சொல்றதுதான், வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்ற எல்லா உயிர்க்கும் எல்லாயவர்க்கும் ஞானப்பிரானே அல்லால் இல்லை. ஞானப்பிரான் தான், வராக பெருமான் தான் எல்லாருக்கும் கதி, வேற கதி கிடையாது. அதுதான் சாரம் அப்படின்னாரு. அந்த மாதிரியாக இப்ப நிறைய சொல்ற, பயமுறுத்தலே நரகத்துக்கு போகாமல் பார்க்கணும் அப்படிங்கிற, கிருத்தக்னா இல்லாம இருக்கக்கூடாது, பிரதிஜா இருக்கணுங்கிற, என்னமோனா சொல்றேன் சுருக்கமா சொல்லுங்கிற மாதிரி ஆழ்வார் சுருக்கமா சொல்ற. தாங்கூறும் கூற்றாவது இத்தனையே நானாலும் தேங்கோத நீருருவன் செங்கன்மால் நீங்காத மாகதியாம் வெண்ணறையில் சேராமல் காப்பதற்கு நீ கதியாம் நெஞ்சே நினை. மனசே, மனசுக்கு தான் சொல்ற. ஏன்னா இத்தனைக்கும் சொன்னதுக்கு சாரம் மனசுக்கிட்ட தானே. மனசுக்கிட்ட சொல்ற, அந்த ஜலம் தேங்கி இருக்கக்கூடிய கடல் இருக்கு இல்லையா, அந்த கடல் போலே இருக்கக்கூடியவன் கடல் வண்ணன், நீர் வண்ணன் எம்பெருமான். செங்கன்மால் சிவந்த கண்ணை உடையவன், அவன் தான் நமக்கு கதி, நீங்காத மாகதி. அவன் தான் பிராபியம். கத்தினா பிராபியம் அர்த்தம். இங்க நரகத்துக்கு போறோம் சொர்க்கத்துக்கு போறோம்லாம் நினைக்க கூடாது. ஒரே லட்சியம் வச்சுக்கணும், எம்பெருமானை அடைய வேணும் அப்படி. சரி, ஆனா நரகத்துக்கு போறது தவிர்க்க முடியாதாச்சே அப்படின்னா, வெண்ணருகில் சேராமல் காப்பதற்கு அவனே கதி. நரகத்துல போகாம நம்மளை காப்பாத்தணும்னா அதுக்கும் அவன் தான் உபாயம். ஆக எம்பெருமானே பிராப்தியம், எம்பெருமானே உபாயம் அப்படின்னு சொன்னாச்சு. நரகத்துல போகாமல் இருக்கணும்னா, ஏன்னா நம்ம பண்ண பாப்பம்லாம் நரகத்தை கொண்டு வரணும். போகாமல் இருக்கணும்னா அப்ப எம்பெருமான் தான் கதி. அப்போ பிராப்தியம் யாரு? நரகத்துக்கு போக வேண்டாம், வேற எங்க போகணும் அப்படின்னா எம்பெருமான் கிட்டதான் போக வேணும் அப்படிங்கிறது
இதை நெஞ்சே நினை, மனசே நீ இதை நினைத்துக்குள். உபாயமும் பலமும் ரெண்டும் அவன்தான். அவனே பலன்கிறது வேணும், அப்பதான் நரகத்திலே பயங்கிறது வரும். அப்ப இது ரெண்டுமே வேணும். நாம் கூறும் கூற்றாவது இத்தனையே. நாம் சொல்லும் விஷயம், கூற்றுனா ஒரு வார்த்தை, நான் சொல்லக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது இத்தனை தான். இதுதான் ஜஸ்ட் திஸ் முடிக்க போற. அதாவது இது வரைக்கும் சொன்ன விஷயத்தை இன்னும் பாசனம் நிறைய இருக்கு. நாம் கூறும் கூற்றாவது இத்தனையே என்ன அப்படின்னு கேட்டா, நானாளும், நானாளும்னா தினந்தோறும் அர்த்தம். தினந்தோறும் நாம் பேசுகிற பேச்சானது இத்தனையே. தினந்தோறும் நாம இதுவரைக்கும் சொன்ன விஷயம் அர்த்தம். நாம் கூறும் கூற்றாவது இத்தனையே. நானாளும், நானாளும்னா தினந்தோறும், நாளும் நாளும் அப்படின்னு அர்த்தம். தினந்தோறும் அப்படின்னு அர்த்தம். வாழ்நாள் முழுவதும் அப்படின்னு அர்த்தம். இந்த நானாளுங்கிறது எங்க வேணா சேர்த்துக்கலாம். தினந்தோறும் நாம் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் அப்படின்னு அர்த்தம். அல்லதான் நானாளுங்கிறத கடைசியில நினைன்னு ஒண்ணு இருக்கு. நெஞ்சே நினை, நெஞ்சே எம்பெருமானை நினைத்திருந்து, நினைத்திரு அப்படின்னு அர்த்தம். அங்கேயும் இந்த நானாளுங்கிறத சேர்த்துக்கன்னா தினமும் எம்பெருமானை நினைத்துக் கொண்டிருன்னு அர்த்தம். தேங்கோத நீருருவன் செங்கன்மால், தேங்கு தேங்கி இருக்கிற ஓதம் ஜலம் கடல் அர்த்தம். அந்த கடலின் நீர் உருவன், நீர் போன்ற உருவன், உருவமுடையவன், கடல் நீர் வண்ணன். கடல் வண்ணன் நீர் வண்ணன் சொல்றது ரெண்டையும் சேர்த்து கடல் நீர் வண்ணன் வச்சுக்கோங்க. அதுதான் தேங்கோத நீர் உருவன். அப்புறம் செங்கன்மால், சிவந்த கண்ணுடையவன், அதாவது கருணாமூர்த்தி அப்படின்னு அர்த்தம். அதனாலே கடல் போல எல்லாரையும் ஆசிரித்தவரை எல்லாம் ரட்சிப்பவன், அதுக்கப்புறம் கருணாமூர்த்தியாக இருப்பவன் எம்பெருமான். அவனே நீங்காத மாகதியான். ஓகே, எப்பொழுதுமே அவன் தான் கதி, அவன் தான் பிராப்தியம், அவனை தான் அடைய வேணும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். அவன் கதினா வெறும் கதி இல்ல, மாகதி, நீங்காத மாகதி. மாகதினா பெருமை பெற்ற கதியாக இருக்கிறவன், பரம பிராப்தியமா இருக்கான். இவனை தவிர பிராப்தியம் வேற எதுவுமே கிடையாது. ஏதோ நரகத்திலேருந்து தப்பிக்கலாங்கிறது, அதுக்கு மேல சொர்க்கம்னு ஒண்ணு சொல்றாளே அப்படின்னா, சொர்க்கத்துல நம்ப வேண்டாம், சொர்க்கத்துல போனா மறுபடியும் நரகத்துக்கு தான் உண்டாகணும், வேற வழி கிடையாது. அதுக்கு மேல கைவல்யம்னு ஒண்ணு சொல்றாளேனா, அதெல்லாம் எதுவும் நம்ப வேண்டாம். மாகதி அப்படிங்கிறது எம்பெருமான். அதுக்கப்புறம் சரி, சொர்க்கத்துல இருந்து வந்தா மறுபடியும் நரகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போனா மறுபடியும் பூலோகத்துக்கு வரணும், இப்படி எல்லாம் சொல்றவங்க. எம்பெருமான் கிட்ட போனா அப்புறம் எங்க வரணும் அப்படின்னு கேட்டா, நீங்காத மாகதி, வேற எங்கேயும் கிடையாது. அங்க போயாச்சுன்னா அது ஃபைனல். மாம் பகவத்கீதையில கண்ணன் சொல்ற மாதிரி, பிரம்ம பவனாலோகா புனராவர்த்தினோர்ஜுன மாம் உபேத்தியது கவுந்தேய புனர்ஜன்ம வித்யதே. நீ எந்த லோகத்துக்கு போனாலும் திரும்பி இறங்கியாகும். சத்தியலோகம் போனாலும் சரி, கைலாசலோகம் போனாலும் சரி, இந்திரலோகம் போனாலும் சரி, கொஞ்ச நாள் தான் கணக்கு, அதுக்கு மேல திரும்பி வந்தாகணும். ஆனால் மாம் உபேத்திய வைகுண்ட லோகத்திலே என்கிட்ட வந்துட்டியானால் நீ எங்கேயும் திரும்பி போக வேண்டாம். மாம் உபேத்தியது கவுந்தேய புனர்ஜன்ம நவித்யதே. புனர்ஜென்மம் அப்படிங்கிறது உனக்கு கிடையவே கிடையாது, நீ அங்கேயே இருந்துருக்கலாம் அப்படின்னு கண்ணன் சொல்றான். உபனிஷத்து அர்த்தத்தை கண்ணன் சொல்றான். ஆக அந்த ரீதியில இது நீங்காத மாகதி. எந்த லோகத்துக்கு போனாலும் நீங்கி விடுவான். ஆனால் நீங்கவே முடியாத இடங்கள் சீவிகண்ட லோகம் போயிடுச்சுன்னா வெளியில வர்றது கிடையாது. நீங்காத மாகதியாம் வெண்ணறைகள் சேரா வெறிங்காத மாகதியாம். இது வரைக்கும் ஒரு வாக்கியம். தேங்கோத நீருருவன் செங்கன்மால் நீங்காத மாகதியாம். அந்த எம்பெருமான் தான் நமக்கு என்றென்றிற்கும் பிராபியமாக இருக்கக்கூடியவன். இதுதான் நான் கூறும் கூற்றாவது இத்தனையே. நான் ஆளும் என்னைக்கும், முதல்ல இருந்து ஆரம்பிச்சு என்னைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் அப்படின்னு. அப்புறம் வெண்ணறகு, அப்ப நரகங்கள்லாம் சொன்னீங்கன்னா, வெண்ணறைகள் சேராமல் காப்பதற்கு நீ கதியாம் நெஞ்சே நினை. அந்த எம்பெருமான் தான் வெண்ணறைகள் சேராமல் காப்பதற்கு கதியாம். நரகத்துல போகாமல் நம்ம தப்பிக்க வைப்பதற்கும் அவன் தான். ஏன்னா என்ன ஆனாலும் சரி, நரகத்திலேயும் தப்பிக்க முடியாதே, எம்பெருமான் தான் கதி சரி. ஆனா நரகத்திலேயும் தப்பிக்க முடியாதே அப்படின்னா அதற்கு எம்பெருமான் தான் உபாயம். இப்ப கதியாம்ங்கிறது ரெண்டு இடத்துல இருக்கு. முதல்ல மா கதியாம் சொல்லச்சா பிராப்தியன்னு அர்த்தம்.
அப்போ நரகில் சேராமல் காப்பதற்கு கதியாம்னா நரகத்திலே போராமல் காப்பதற்கு எம்பெருமானி உபாயமாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நீ கதியாம் நெஞ்சே நினை, நீ கதியாம் இருக்க அந்த நீங்கிறது பின்னாடி வச்சுக்கணும். நீ எம்பெருமானே கதியாம், அதை நெஞ்சே நீ நினை அப்படின்னு மனசே நீ இந்த விஷயத்தை நினைத்து கொண்டிரு. அதாவது மறக்கவே மறக்காதன்னு அர்த்தம். ஒரு தடவை நினைச்சா போறாது, நீ இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் நினைவில் வைத்துக் கொண்டிரு. எம்பெருமானே உபாயமாகவும் எம்பெருமானே சாத்தியமாகவும் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். வெண் நரகில் சேராமல் காப்பதற்கு அப்படின்னா நரகம்னா நரகத்தை மட்டும் இங்க சொல்லல, நரகமோ இன்னும் மற்ற சம்சாரமோ எதிலையும் சேராமல் காப்பதற்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நரகத்தை போகாம தப்பிச்சா போறோம்னா எப்படியானாலும் நரகத்துக்கு போகணும். சர்வே லோகாக வசம் யாந்தி யமஸ்ய பகவான் கீழ, எல்லாருமே யமனுக்கு வசப்பட்டவர்கள் தான். ஒரு ஜென்மத்துல நரகத்துக்கு போகாம தப்பிச்சுதான் வச்சுக்கோங்க, இன்னும் அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் போகணும். ஏன்னா அதுல பண்ண பாபத்துக்கு மறுபடியும் போகணும் அப்படின்னு தான் வரும். அதனால ஒட்டு மொத்தமாக நரகத்துக்கிட்டே போகாமல் இருக்கணும்னா அப்ப சம்சாரமே இல்லாம இருக்கணும். ஏன்னா கர்ம இருந்துட்டு இருந்தா, புண்ணிய பாப கர்மம் இருந்தா நரகம் இருக்கும் சொர்க்கம் இருக்கும், ரெண்டும் இருந்தது. சொர்க்கமும் நரகம் தான், சொர்க்கமே நரகம், சொர்க்கமும் நரகம் ஆயிடும் யாருக்கு? பக்தர்களுக்கு அப்படின்னு சொல்றா இல்லையா? அதனாலே வெண் நரகம் அப்படின்னு சொன்னா இந்த சம்சாரம் அப்படிங்கிற அர்த்தம் வச்சுக்கலாம் இங்க. அப்போ அப்படி போட நரகத்திலே சம்சாரத்திலே சேராமல் காப்பதற்கு கதியும் அவன்தான். இதை நெஞ்சே நீ நினைத்து வைத்திரு, மறக்காமல் நினைத்து கொண்டிரு அப்படின்னு. நாங்கூறும் கூற்றாவதித்தனையே நானாளும் தேங்கோத நீருருவன் செங்கன்மால் நீங்காத மாகதியாம் வெண்ணரகில் சேராமல் காப்பதற்கு நீ கதியாம் நெஞ்சே நினை. இங்க தேங்கோத நீருருவன், வெறும் நீருருவன் சொல்லாமல் தேங்கி இருக்கின்ற ஜலம் போன்ற கடல் போன்ற நீருருவன் அப்படின்னு சொன்னார். அதனால என்ன விவக்ஷிதம் அப்படின்னா, ஒண்ணு சாந்தமாக ஆழமாக இருக்குங்க. கடல் எவ்வளவு ஆழமோ அதையெல்லாம் சாந்தமாக ஆழமாக இருக்கக்கூடிய கடல் அப்படின்னு அர்த்தம். அதனாலே எம்பெருமானுடைய நீர்மை அப்படின்னு ஒரு குணம் இருக்கு இல்லையா, அது ஆழமானது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லுவதற்காக வந்தது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டனா அதிரும் கடல் நீர் வண்ணனை ஆய்ச்சி மதுரம் உலையூட்டி வஞ்சித்து வைத்து விரையாழ்வார் பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல அதிரும் கடல் அப்படின்னு ஒண்ணு சொல்லிருக்காரு. அப்போ கடல் எப்பவுமே சத்தித்து கொண்டே இருக்க முடியும், அப்படி அர்த்தம் வச்சுக்கலாம். அப்போ தேங்கோத அப்படின்னா தேங்கன்னா தேங்கி இருக்கின்றன்னா கடலை சொல்ற. ஏன்னா எல்லா ஜலமும் கடல்ல தானே தேங்க இருக்கு, ஜலமெல்லாம் ஓடிண்டே இருக்கு, நதி ஜலங்கள்லாம். கடைசியில தேங்கி இருக்கிற இடம் கடல். அதனால தேங்கோதன்னு கடலுக்கு பேர். அதுல இருக்கக்கூடிய நீர் அதுனா அது எப்பவுமே சப்தித்து கொண்டே இருக்கும். கடல்ங்கிறது எப்பவுமே ஆரவாரம் இருக்கும். அப்போ அதே மாதிரி எம்பெருமான் அவன் கருணை பண்ணும்போது நான் பண்ணுகிறேங்கிறத ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல சொல்லிட்டு தானே பண்றான். அதனாலே நிச்சயம் ரெண்டு விதமான நான் கூறும் கூற்றாவதித்தனையே நானாலும் முதல்லயே சொன்னேன். நானாலும் நான் சொல்லுகிறேன்னு சொல்லலாம், இல்ல நானாலும் எம்பெருமானே கதியாம், என்னைக்கானாலும் எம்பெருமான் தான் கத்தின்னு அர்த்தம். இல்லாட்டா நானாலும் நெஞ்சே நினை, என்னைக்கானாலும் மனசே நீ விடாமல் தினமும் தினமும் நினைத்து கொண்டிரு அப்படின்னு அர்த்தம். எங்க வேணாலும் சேர்த்துக்கலாம். நாங்கூறும் கூற்றாவதித்தனையே நானாலும் தேங்கோத நீருருவன் செங்கன்மால் நீங்காதமா கதியாம் வெண்ணறையில் சேராமல் காப்பதற்கு நீ கதியாம் நெஞ்சே நினை. நினைத்திரஞ்சி மானிடவர் ஒன்று இறப்பர் என்றே நினைத்திடவும் வேண்டா நீனே. நினைத்திரஞ்ச எவ்வளவர் எவ்விடத்தோர் மாலே அது தானும் எவ்வளவும் உண்டோ எமக்கு. நரகத்திலே போகாமல் இருப்பதற்கு எம்பெருமான் தான் கதி அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் எம்பெருமான் தான் பரமகதி பரமபிராபியம் அப்படின்னு ஒண்ணு.
இப்படி ரெண்டு இருக்கு. ஆனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு எம்பெருமானை சேவிக்கிறவர்கள் யார் இருக்கா? அவனே பரம பிராபியம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு யார் இருக்கா? அப்ப பெருமாள் சொல்ற, ஆழ்வாரே நீரோ ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், யார் இந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டான். அவெல்லாம் ஏதாவது கேட்டுன்னு இருக்கா? மனுஷர்கள் எல்லாம் நினைத்து இறஞ்சி மானிடவர் ஒன்று இறப்பர். மனசுல நினைச்சு எம்பெருமான் கிட்ட கேட்டு கேட்டு இது வேணும் அது வேணும் தான் கேட்பான். ஏதோ ஒரு பலன் வேணும் தான் கேட்பான். பலன் இல்லாம யாரும் வரமாட்டான். அதனால எல்லாருமே ஏதாவது பலனை கேட்டுன்னு தானே வரா. நீ இத்தனை சொல்றேன், நான் கூறும் கூற்றாவது இத்தனையேங்கிறேன். ஆனா மொத்த பேரும் என்கிட்ட வருவா, மொத்த பேரும் ஏதாவது பலனை கேட்டுதான் வர. எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்காதவா யாருமே கிடையாது. அதனால நீர் யாரை பார்த்து சொல்றீர் என்னன்னா, ஆழ்வார் சொல்றாரு, எம்பெருமானே இப்படி எல்லாம் நினைக்க வேண்டாம். நினைத்து இறஞ்சி மானிட மனுஷர்கள்லாம் எம்பெருமானை நினைத்து அவனிடம் போய் கேட்டு ஏதாவது பலனை யாச்சித்துக் கொள்வார்கள். அதனால எல்லாரும் இப்படிதானே இருக்கா அப்படின்னு நீ நினைக்க வேண்டாம். மாலே எம்பெருமானே உண்மையில யோசிச்சு பார்த்தானா அவளுக்கு என்ன தெரியும்? ஏதோ உங்ககிட்ட கேட்கிறாளே தவிர நினைத்து இறஞ்ச எவ்வளவர், அவளுக்கெல்லாம் எவ்வளவு தெரியும்? எங்க இருக்கா? எவ்வளவு படிச்சிருக்கா? என்ன தெரியும்? ஏதோ அவளுக்கு தெரிஞ்சு இந்த பலன் இவர்கிட்ட கிடைக்கும்னு ஒண்ணு தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. இவர் என்ன கொடுப்பார் அப்படிங்கிறது தெரியாது. எம்பெருமான் கிட்ட போனா என்னென்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. எப்படி இப்படி பலன்லாம் கிடைக்குங்கிறது தெரியாது. அவளுக்கு அந்த சமயத்துல என்ன வேணுமோ அது இவர்கிட்ட கிடைக்கும்ங்கிறது தான் தெரியும். அவ்வளவுதானே. அதனால எவ்வளவர் எவ்விடத்தோர், அவெல்லாம் எந்த அளவுல இருக்கா, அவெல்லாம் எந்த இடத்துல இருக்கா, அவன சீவிகண்டத்துல இருக்கா, ஏதோ இந்த சம்சாரத்துல இங்க உட்காந்து ஒரு ஆத்துக்குள்ள உட்காந்து சுக துக்கத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு அவ கேட்டுன்னு இருக்கா. அவனே எம்பெருமானே அதை நினைச்சுப்பாரு, அவன் நினைச்சுப்பாரு. எவ்வளவு அதுதானும் எவ்வளவும் உண்டோ எமக்கு, இல்ல அவளுடைய நிலையில ஏதாவது அவளுடைய நிலை இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது எனக்கு உண்டா? நான் அவளை மாதிரியா? நான் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய நான் இல்லை நாங்கள் அவர்களுக்கு அதுதான் அந்த வேற ஒரு பலனை கேட்கிறாள்யோ, இந்த வேற பலன் வேணுங்கிற சிந்தை ஏதாவது எங்களுக்கு இருக்கா? நாங்கள் அப்படி இல்லையே அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அதாவது என்ன கேட்டானா, மனுஷானாம் சகசிரேஷு கஷ்டித் யததி சித்தையன் அப்படின்னு கண்ணன் பகவத்கீதையில சொல்ற. எத்தனை மனுஷாலும் பல்லாயிரத்துல ஒருத்தர் தான் ஒரு நல்ல பலன் வேணும்னு ஆசைப்படுவோம். அப்படி இருக்கவாள்ல இல்ல பலன் வேணும்னு ஆசைப்படுவா, அப்படி இருக்கவாள்ல பல்லாயிரத்துல ஒருத்தர் தான் கிருஷ்ணனை சேவிப்பா அப்படின்னு இருக்கு இல்லையா. அதனால கிருஷ்ணனை சேவிக்கிறவர்கள் அப்படிங்கிறது குறைவு. அப்படி சேவித்தாலும் அவன்கிட்ட நல்ல பலன் வேணும் அப்படின்னு எம்பெருமானே நீங்காத மா கதியாம் அப்படின்னு யாருக்கு தெரியும்? மற்றதெல்லாம் வேண்டாம், எம்பெருமானே நீங்காத மா கதி அப்படிங்கிறது தெரியாது இல்லையா. அப்போ தெரியாமல் தான் அவர்கள்லாம் கேட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் அப்படி எங்கிட்ட கேட்டு இருக்கும்போது நீர் என்ன புதுசா உபதேசம் பண்றீரே அப்படின்னு ஆழ்வார் கிட்ட பெருமாள் கேட்கிற. அப்போ ஆழ்வார் சொல்றாரு, எல்லாரும் அப்படி இருக்கட்டும் எம்பெருமானே, அவளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவளாம் எவ்வளவர் எவ்விடத்தார். ஐயோ பாவம், எல்லாரும் ஏதோ கொஞ்சம் ஞானம் இருக்கு அவளுக்கு, எந்த அளவுல இருக்கா, எந்த இடத்துல இருக்கா அதெல்லாம் பாருங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. அவ நினைக்கிற நினைவுல எவ்வளவும் உண்டோ எனக்கு ஏதாவது அளவு எனக்கு உண்டா? அவளை மாதிரியா நான் நினைக்கிறேன்? நான் உண்மையே பரம பிராபியமாக பரம போக்கியமாக நினைத்துக் கொண்டிருப்போம் அல்லவா? அந்த மாதிரி சில பேர் உண்டல்லவா அப்படின்னு அர்த்தம். இப்படி சொல்வதன் மூலம் நமக்கும் இதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். நினைத்திரஞ்சி மானிடவர் ஒன்றிருப்பர் என்றே ஒன்று இறப்பர் என்றே நினைத்திடவும் வேண்டா நீரே நினைத்திரஞ்ச எவ்வளவர் எவ்விடத்தோர் மாலே அதுதானும் எவ்வளவும் உண்டோ எமக்கு. மாலேன்னு கூப்பிடுற எம்பெருமானே, வியாமோகம் உடையவனே. மால்னா அன்பு உடையவனேன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஆசையோட காத்துன்னு இருக்காரு. ஆனா அவ கேட்க மாட்டேங்கிறான், அதுதான் கஷ்டம். எம்பெருமான் கிட்ட ஏதேதோ கேட்கறான். சுக்காச்சாரியம் சொல்ற மாதிரி கல்பக விருட்சத்துக்கு இருந்து கோமணம் கேட்ட மாதிரியா? கல்பக விருட்சம் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னா அப்ப எனக்கு எங்காத்து மாட்டுக்கு புண்ணாப்பு கொடுன்னு நானும் ஒருத்தன் ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். கல்பக விருட்சம் எல்லாம் கொடுக்கும்னா தேவலோகத்துக்கு ஐஸ்வர்யம்னா இவன் மாட்டுக்காரங்க மாட்டுக்கு புண்ணாக்கு இல்லாம கஷ்டப்பட்டான். அதனால அவனுக்கு அந்த சமயத்துல பட்டுன்னு ஒண்ணு கேளு, கல்பக விருட்சம் கொடுக்கணும் அப்படின்னா
எங்காவது மாட்டுக்கு புண்ணாக்கு வேணும் அப்படின்னு பட்டுன்னு உனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் ஜனங்கள் எல்லாம் கேட்பாங்க. ஆனா எம்பெருமானுக்கு என்ன கேட்டான், மாலே ரொம்ப ஆசையோடு கூட நம்ம கிட்ட ஏதாவது கேட்டான்னா நம்ம அப்படியே கொடுக்கணுமே காத்துட்டு இருக்கான். அதிவிதி சிவைஹி தான் ஸ்லோகம். ஐஸ்வர்யாத்மானுபூதி ரசைர்ஜனான் அஹிருதயமிகோ பச்சந்தீஷாம் அசங்கதசார்த்தினீம். அவள்லாம் ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்கறான், கைவல்யம் கேட்கறா, இதெல்லாம் கேட்கறா இல்லையா? இதெல்லாம் அகிருதயம்ங்கிற பெருமாளுக்கு ஐயோ இதை போய் கேட்கறான்னு தோணும். ஏன்னா நல்ல நல்ல பலன்லாம் கொடுக்க, நல்ல ஞானம் வேணும், நல்ல பக்தி வேணும், மோட்சம் வேணும், கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்காங்க. அகிருதயமிக ஆனா வேற வழி இல்லாம கேட்டா அதை கொடுக்க வேண்டியதா இருக்கு. உபச்சந்திய ஆனா கொடுத்து அவளை வசீகாரம் பண்றான். கொடுத்து அதுக்கப்புறம் அவ எனக்கு எல்லாம் கொடுக்கறவன் எம்பெருமான் இருக்கான், திருவேங்கடமுடையான் இருக்கான். திருவேங்கடமுடையான் தயாசத்திர ஸ்லோகம் தான். திருவேங்கடமுடையான சேவிக்கிறவன் என்ன பண்ணுவான்னா முதல்ல அல்ப பலன் தான் கேட்பான். எனக்கு இந்த பலன் வேணும் அப்படின்னு கேட்பான். அந்த பலன் கிடைச்சிடும். உடனே அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பெருசா கேட்பான், அது கிடைக்கும். உடனே அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பெருசா கேட்பான், அது கிடைக்கும். இப்படியே பெரிய பணக்காரனாக அவன் அடிக்கடி திருப்பதி மலைக்கு நடந்து வந்திருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா கார்ல பிளைட்ல இப்படி எல்லாம் ஆரம்பிச்சிருப்பான். அங்க நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ணுவான். இப்ப அகிருதயமிக்கும் பச்சந்தே எல்லாத்தையும் எம்பெருமான் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அசங்க தசார்த்தினியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் கேட்டான்னா எல்லாம் ஆச்சு, வயசாகி போச்சு. இப்ப திருவேங்கடமலைக்கு போயிட்டு இருக்கான். எதுக்காக போறேன் அப்படின்னா அவரை பார்த்து பேச, அவரை பார்த்து சேவிக்காமல் இருக்க முடியல, அதுக்காக போறேன். ஏன்னா கேட்டதெல்லாம் கேட்டு வாங்கியாச்சு, இனிமே ஒண்ணும் இல்லை, ஆச்சு, எனக்கும் வயசாச்சு. அப்போ அவரை போய் சேவிக்காமல் என்னால இருக்க முடியல அப்படின்னு போறேன். அதுக்கப்புறம் போக முடியாமல் இருக்கும்போது தவிக்கிறான், ஐயோ அவரை சேவிக்க முடியலையே, நான் இப்படி இருக்கேனேன்னு. அந்த நிலைதான் எம்பெருமானுக்கு வேணும். அசங்க தசா, எனக்கு எதுவுமே வேண்டாம், உன்னை சேவிக்க முடியாமல் நான் இருக்கேனே அப்படின்னு, எனக்கு எந்த பலனும் வேண்டாங்கிற ஒரு நிலை ஒண்ணு இருக்கும், அதுக்கு கொண்டு விட்டுடுவாங்க கூட. முதல்ல ஆரம்பம் என்ன கேட்டானா ஐஸ்வர்யா ஆத்மானுபூதி ரசைகி. ஐஸ்வர்யம் வேணும், இது வேணும், அது வேணும்னு கேட்கறவாதான் எல்லாரும். அதனால அதை நினைச்சு ஆழ்வார் பாடுறாரு, இப்போ எம்பெருமானே அவள்லாம் அப்படி கேட்கறாளே நினைக்காத, நீயும் அதிக ஆசையோட எல்லாத்தையும் கொடுக்க காத்துன்னு இருக்க, ஆனா உங்ககிட்ட அப்படி கேட்கறா இருக்கட்டும். நினைத்திரஞ்சு மானிடவர் ஒன்று இறப்பர். நினைத்து அப்படின்னா உன்னை நினைத்து நினைப்பான். நீ இந்த பலனை கொடுக்குற, அந்த பலனை கொடுக்குற, அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருவேங்கடம் இந்த பலனை கொடுக்குறான், அந்த பலனை கொடுக்குறான், அதெல்லாம் தெரியும். அதனால இறைஞ்சி உன்னையே சேவித்து மானிடவர் ஒன்று இறப்பர். இந்த மனுஷாலாம் இருக்காளே, திருவேங்கடம் எனக்கு ஒரு க்ஷணம் டெஸ்ட் கொடுக்கறது கிடையாது. எப்பவும் ஒன்று இறப்பர், எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஏதாவது ஒரு பலனை கேட்டுக்கொண்டே இருப்பர் என்று நினைத்திடவும் வேண்டாம். இப்படியாக நீ நினைக்காதே எம்பெருமானே, அவெல்லாம் அப்படிலாம் கேட்கறாளே அப்படின்னு நீ நினைக்காதே. ஏதோ ஒண்ணு கேட்டுன்னு இருக்காளே, இங்க வந்தாலும் தொந்தரவு பண்ணிட்டு, இப்போ திருப்பி திருப்பி கேட்டா ஒரு தொந்தரவு தானே, நிறைய பேர் கேட்டா தொந்தரவு தானே அப்படின்னு வேதத்துல வரும். வேதத்துல ஒரு விஷயம் இருக்கு, இதுக்கு சம்பந்தமான விஷயம். உபஸ்தேயோக்னேர்னோபஸ்தேயா மனுஷ்யா ஏன் வெயினு. அதாவது அக்னிஹோத்திரம் உபாசனம் எல்லாம் பண்றவா இருக்கா இல்லையா, அவெல்லாம் கடைசியில அக்னி உபஸ்தானம்னு பண்ணணும். உபஸ்தானம்னா ஸ்தோத்திரம் அர்த்தம். ஸ்தோத்திரம் பண்ணணும், எழுந்திருந்து கை கூப்பி ஸ்தோத்திரம் பண்ணுவா. சாத்து முறை பண்றோம் இல்லையோ, அதுக்கு ஆரம்பம் உபஸ்தானம் தான் சாத்து முறை. அதாவது எல்லா கர்மாவும் பண்ணி முடிச்சப்புறம் கடைசியில என்ன பண்ணுவாங்க கேட்டா எழுந்திருங்கன்னு ஒரு வாத்தியார். எல்லாத்துலயும் உண்டு, எந்த அக்னி காரியம் பண்ணாலும் கடைசியில எழுந்திருக்கோ, கை கூப்பிக்கோங்கோ, இந்த மந்திரத்தை சொல்லுங்கன்னு மந்திரத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாம். அதுதான் நம்ம இந்த பாராயணத்தில் சாத்து முறை அப்படின்னு வச்சுருக்கோம். சரி, அந்த உபஸ்தானம் மந்திரம் உண்டு, சந்தியாவந்தனத்துக்கும் உண்டு. சந்தியாவந்தனத்தில் காயத்ரி ஜபம்லாம் பண்ணி முடிச்சாச்சுன்னா அப்புறம் கடைசியில என்ன கேட்டாலும் உபஸ்தானம், எழுந்து நிற்கணும், எழுந்திருந்து கை கூப்பி ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுக்கு மந்திரங்கள்லாம் இருக்கு. ஆதித்ய உபஸ்தானம், சூரியனை குறிச்சு உபஸ்தானம், காயத்ரி உபஸ்தானம், இதெல்லாம் இருக்கு. எல்லா கிரமாலுமே கடைசியில எழுந்திருந்து சொல்றதுங்கிறது உண்டு. அப்ப வேதத்துல என்ன விசாரம் கேட்டா, கடைசியில பிரார்த்திக்கிறான் இல்லையா, அப்ப எனக்கு இது கூட அதை கூட தான் பிரார்த்திப்பான், ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி. அப்போ யோதி அஸ்தஜுகுர் ஆனவேனோ பூயிஷ்டான் தேனம உக்திம் விதேமா அப்படின்னு ஒன்ன நான் சேவிக்கிறேன், எனக்கு இதை கொடு அப்படின்னு வரும். அப்போ மை மேதாம் மை பிரஜாம் மை அக்னிஸ்தேஜோ துதாது, எனக்கு இந்த அக்னியானவர் தேஜஸ் கொடுக்கணும், பிரஜா கொடுக்கணும், அப்படி எல்லாம் வரும். அதுல அக்னி உபஸ்தானத்துல வரும்.
அந்த மாதிரி எல்லாத்துலயும் ஏதாவது குடுன்னு தான் வரும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எனக்கு இது குடுன்னு வரும். அப்ப வேதத்துல என்ன விஷயம்னா, நித்தியம் காத்தால மத்தியானம் சாயங்காலம் இந்த மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணி இல்ல அக்னி உபஸ்தானம் பண்ணி எனக்கு இதை கொடு அதை கொடுன்னா, அப்ப தேவர்களுக்கெல்லாம் நம்ம மேல கோபம் தான் வரும். நம்மளே ஒரு பெரிய மனுஷரை பார்க்க போனோம் வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட போய் எனக்கு இந்த இது கொடுங்கன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் 2வது நாள் போய் கேட்கறோம், அதுக்கப்புறம் 3வது நாள் கேட்கறோம், அதுக்கப்புறம் 4வது நாள் போனா அவருக்கே எரிச்சல். அதான் சொல்லிட்டு இல்லை, எதுக்கு திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கேன். அதனால இவனே என்ன பண்ணுவான், நிறுத்திடுவான். போப்பா 3 நாள் கேட்டாச்சு, இனிமே போனா கோபிச்சுங்க, போரும் கொடுத்தா கொடுக்கட்டும் விட்டுருவோம். அப்படிதானே இருக்கும். ஆனா இந்த அக்னி கிட்டயோ இல்ல தேவர்கள் கிட்டயோ மாதிரி காத்தால மத்தியானம் சாயங்காலம் சந்தியாவந்தனம் அப்புறம் அக்னி காரியங்கள் உபாசனம் இதெல்லாம் பண்ணி கேட்டுனே இருந்தா அவளுக்கு கோபம் வராதா? அதனால அக்னி உபஸ்தானம் பண்ணணுமான்னு கேள்வி. யோகரஹர ஆகிருத்தியாதை நையாச்சதி சைன்வை தமுபா அர்ச்சதி அப்படின்னு. அதனால ஆசிஷே வைகை யஜமானோ யததயித்யேஷா கலுவா ஆஹிதாக்னே ராஷீர் யதக்னிமு பிரதிஷ்டதே அப்படின்னா அதுக்கு சமாதானம் வேதமே சொல்றது. அப்படிலாம் இல்ல, இந்த அக்னிக்கு தெரியும் இவன் எதுக்கு நம்ம இந்த அக்னிஹோத்திரம் உபாசனம் எல்லாம் பண்றான் அப்படின்னா ஏதோ ஒரு பலனுக்காக பண்றான் அப்படிங்கிறது அக்னிக்கு தெரியும். அதனால கேட்டா அவர் தப்பா நினைக்க மாட்டார். வெறுமையான பண்ணுவானுன்னு ஒருத்தன் அக்னிஹோத்திரம் பண்றான் சந்தியாவதனம் பண்றான்னு வச்சுக்கோமே, சூரியனை குறிச்சுன்னு வச்சுக்கோங்க. சூரியனுக்கு தெரியும் சந்தியாவதனம் பண்றான்னா அவன் ஏதாவது கேட்பார், நம்ம கொடுக்கணும். நம்மத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ கேட்கதான் வந்திருக்காருன்னு அர்த்தம். வாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறோம். நம்ம அவா கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும், நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்டா கௌரவம், அவளுக்கும் கௌரவம் நமக்கும் கௌரவம் இல்லையா? அந்த மாதிரி இந்த தேவர்கள் அக்னி முதலான தேவர்கள்ல என்ன நினைக்கிறாளாம், இவன் நித்தியம் திரும்பி கேட்கறானே நினைக்கிறது இல்லையா? இவன் நித்தியம் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, ஏதோ ஒரு பலன் கேட்டுதானே பண்ணிட்டு இருக்கான், அவ இவனுக்கு நம்ம கொடுக்கறது நியாயம் தானே அப்படின்னு தான் நினைப்பாளாம். ஆசிஷே வைக்கை எஜமானோ எஜதே, நல்லதுக்காக தானே இவன் கேட்கறான், நம்ம கொடுக்கலாமே, நமக்கு என்ன இல்லாதியா கொடுக்க போறோம், இல்ல அல்லாடியா கொடுக்க போறோம், இருக்கிறது கொடுக்க போறோம், அவ கொடுக்கலாமே நினைக்கிறான். இதுக்காக சொல்றேன், நினைத்திரஞ்சி மானிடவர் ஒன்றிறப்பர் என்று நீ நினைத்திடவும் வேண்டாம் அப்படின்னு நீ நினைக்காதப்பா. எல்லாரும் மாத்தி மாத்தி ஏதாவது கேட்டுட்டே இருக்காளே அப்படின்லாம் நினைக்காத அப்படிங்கிற. எம்பெருமான் அப்படி நினைக்கிறது கிடையாது. ஆனால் எம்பெருமான் கிட்ட ஒரே ஒரு கஷ்டம் என்ன கேட்டாங்க, அவருக்கு என்ன கஷ்டம்னு கேட்டா, எத்தனையோ பலன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கச்சு இதை போய் கேட்கறாளேன்னு ஒண்ணு தோணும் இல்லையா? பெரிய பெரிய பலன்லாம் எம்பெருமான் கிட்ட கிடைக்கும், அதை விட்டுட்டு சின்ன ஒண்ணுமில்லாத பலன்லாம் பாக்கு கொட்டையெல்லாம் கேட்கற மாதிரி, அதாவது முத்தை கொடுத்து பாக்கை வாங்குவான்னு ஒண்ணு சொல்ற பெரியவாச்சாமி, அந்த மாதிரியா எம்பெருமான்ட்ட முத்தை கொடுத்துட்டு பாக்கை கேட்டு வாங்குறாங்க. முத்தை கொடுத்துனா இவன் என்ன பண்றான், திருநாமன் சொல்றான், பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றான் அப்படின்னா முத்து ரத்தனத்தை கொடுக்குற மாதிரி இது. ஆனா அவர்கிட்ட கேட்டு வாங்குறது பாக்கு, கொட்டை பாக்கு. முத்தை கொடுத்துட்டு பாக்க வாங்குற மாதிரி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சின்ன பலனை வாங்குறீங்களே, மோட்சம் மாதிரி பலனா கேட்டு வாங்குறவங்க அந்த மாதிரியாக. அப்ப எம்பெருமான் மற்ற தேவர்களுக்குள்ள தெரியும், ஆனா பெருமான் பெரிய பலனை கையில வச்சுன்னு இவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு காத்து கொண்டிருக்கும் போது இவர்கள்லாம் அல்ப பலனை கேட்கும் போது எம்பெருமானுக்கு ஒரு நினைப்பு தானே இருக்கும், ஐயோ இப்படி கேட்கிறாளேன்னு சொல்லிட்டு. அதுதான் சொல்ற, நினைத்திரஞ்சி மானிடவர் ஒன்றிருப்பர் என்று நினைத்திடவும் வேண்டா நீ. அதெல்லாம் அப்படிதான் நீ நினைக்காதப்பா அப்படின்னு. ஏன்னா நேரே நினைத்திரஞ்ச எவ்வளவர், அவளுக்கெல்லாம் நேரேனா நேரில், நேரில் பார்த்து உன்னை நினைத்து உன்னை நேரே கேட்டு பாக்குறதுக்கு அவளுக்கெல்லாம் எவ்வளவு, அவளை எந்த அளவுல இருக்கா, எந்த அளவுனா எந்த ஞானம்னு அர்த்தம், வேலை எந்த அளவுல இருக்கா. மனுஷாளுக்கும் ஒரு அளவுன்னு ஒண்ணு இருக்கும். பெருமாளை சேவிக்கிறவாள்லாம் நேர் எந்த அளவுல இருந்துன்னு பெருமாளை சேவிக்கிறேன், பெருமாளை பத்தி என்ன தெரிஞ்சுட்டு இருக்கே அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? வேலை எந்த அளவு, ஐயோ பாவம் எல்லாரும் வேணா நல்ல ஞானத்தோட சேவிக்கிறார். மனுஷாளுக்கெல்லாம் என்ன கேட்டா எவ்வளவர் எவ்விடத்தோர், எந்த இடத்துல இருக்கான்னு, எந்த அளவுல இருக்கா, அவனை சீவி கொண்ட லோகத்துல இருக்காங்க இல்லையே, சம்சாரத்துல ஏதோ பாபத்தை நடுவுல கர்மத்தினுடைய நடுவுல ஏதோ ஒரு ஊர்ல உட்கார்ந்து இருக்கா பாவம். எவ்விடத்தோர், ஸ்ரீரங்கம் முதலான ஊர்கள், ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் முதலான ஊர்கள்ல இருக்கிறவளுக்கும் நல்ல சிட்டியில இருக்கிறவளுக்கும் வித்தியாசம் இருக்குதானே இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இருந்தா அப்போ அவளுடைய சிந்தை எல்லாமே வேறையா இருக்கும், சிட்டியில இருந்தானா அப்போ அவளுடைய சிந்தை எல்லாம் வேறையா தான் இருக்கும்.
அப்போ எவ்விடத்தோர் அப்படின்னு இந்த தேசத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள் பாரு. இந்த பூமி அவன் என்ன சீவைகுண்டத்துல இருக்காளாம், இல்ல நல்ல வசதியான லோகத்துல இருக்காளா? ஐயோ பாபா, இந்த பூமியில புண்ணிய பூமியில கர்ம பூமியில கஷ்டப்பட்டு இருக்கான். அதனால நினைத்திரஞ்ச நேரே எவ்வளவர் எவ்விடத்தோர், எந்த அளவுல இருக்கா, எந்த ஞானத்தை உடையவர்களுக்கா, அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே விஷயம்தான். என்ன கேட்டானா, எம்பெருமான் எப்படிப்பட்டவங்கிறது தெரியாது, எம்பெருமான் என்னென்ன பலனை கொடுப்பாங்கிறதெல்லாம் தெரியாது. இவாளுக்கு தெரிஞ்ச என்னன்னா, இவாளுக்கு என்ன பலன் அப்பசத்துக்கு வேணும், அந்த சமயத்துல அவளுக்கு என்ன பலன் வேணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த பலனை யார் கொடுப்பான்னு பாக்குறான். யார் கொடுத்தாலும் அவகிட்ட போறதுக்கு தயார். அது பெருமானா, இல்ல எல்லா தேவர்களுக்கும் அந்தரியாமே பெருமான் இருக்கானா, வேதத்துல அவனை சொல்லியிருக்க, இதெல்லாம் தெரியாது. என்ன கேட்டோம்னா, இவளே ஒரு கணக்கு வச்சுக்கிறா, இல்ல யாரோ ஒரு கணக்கு சொல்றா, இவர் இந்த பலனை கொடுக்கறார் அப்படின்னு, உடனே அங்க போய் விழுந்துருவான் மொத்த பேரும். ஹைகிரீவன் சந்நிதி, ஹைகிரீவன் போனா நல்ல ஞானம் கிடைக்கும். எந்த ஞானம் கிடைக்கும்? மோட்ச ஞானம் வரைக்கும் கிடைக்கும். ஹைகிரீவன் கிட்ட போனா சகல தேவர்களுக்கும் ஞானம் கொடுக்கிற தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறவன். அப்போ மோட்ச ஞானம் வரைக்கும் கிடைக்கும். யார் கேட்கிறா? நான் கேட்கறது என்ன கேட்டா, இந்த பரீட்சையில நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன். எனக்கு இந்த ஞானம் வேணும், இந்த கொடுப்பவர். ஆனால் எவ்வளவர் ஹைகிரீவன் எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கச்சா, இவர்கள் எந்த அளவுல இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். மனுஷனை பொறுத்த வரைக்கும் க்ஷிப்ரம் ஹி மானுஷோ லேக சித்திர் பௌதி கர்மஜா அப்படின்னு ஒண்ணு இருக்கு பகவத்கீதையில. சட்டுன்னு பலன் எதுல வரும் தான் பார்ப்பாங்க. அப்ப என்ன பலனோ அந்த பலன் ரெண்டு விஷயம். ஒண்ணு, அந்த நேரத்துல என்ன பலனோ அதான் அவனுக்கு பெரிய பலனா தெரியும், பின்னாடி என்னங்கிறத பார்க்க மாட்டான். ரெண்டு, அந்த பலன் உடனே கிடைப்பதற்கு என்ன வழி, அது யாரா இருந்தாலும் சரி அவகிட்ட போவான், எந்த தெய்வமா இருந்தாலும் சரி. சாஸ்திரம் கிருஷ்ணம்லாம் ரெண்டாவது பட்சம். இதுதான் மனுஷர்கள். அப்போ நினைத்து இறைஞ்ச நேரே எவ்வளவர், உன்னையே பார்த்து, நேரேனா நேர்மையோடன்னு அர்த்தம் வச்சுக்கலாம், இல்லைன்னா நேரே நினைத்திறைஞ்ச எவ்வளவர். அதாவது என்ன கேட்டானா, உன்னை நேரில் பார்த்து இறைஞ்சுவதற்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது நேர்மையோட பார்த்துன்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அப்படின்னா உன்னையே உபாயமாகவும் உபேயமாகவும் உன்னையே பார்த்து இறைஞ்சுவதற்கு அவெல்லாம் எந்த அளவுல இருக்கா கிடையாதுன்னு அர்த்தம். நேரே உன்னை இறைஞ்சுவதில்லை, உபாயமாகவும் உபேயமாகவும் இறைஞ்சுவதில்லைன்னு அர்த்தம். இன்னொன்னு, நேரே அப்படின்னா உன்னையே நேர ஆசிரிக்கிறவா யார் இருக்கா, இல்ல பிற தேவதைகள் காலில் விழறா, அந்த தேவர்களுக்குள்ள அந்தரியாமையா நீ இருக்க. அப்ப மறைமுகமா நீ இருக்கே தவிர நேர உன்னை வணங்கவில்லை, பிற தெய்வங்கள் தான் வணங்குறா. இதுவும் பகவத்கீதையில சொன்னா இல்லையா, அந்த மாதிரி. எவ்வளவர் எவ்விடத்தோர், அப்புறம் கடைசியில சொல்ற அதெல்லாம் இருக்கட்டும், அதுதானும் எவ்வளவும் உண்டோ எமக்கு, அதுதான் அந்த நிலைதான் எவ்வளவு உண்டோ நமக்கு, ஏதாவது ஒரு அளவாவது எனக்கு உண்டா, அவளுடைய நிலை எனக்கு இருக்கிறதா அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இல்லையே. அதுதான் உண்டோ எமக்கு, நான் வேற பலனை ஆசைப்படுறேனா, எனக்கு மயர்வர மதிநலம் அருளெல்லாம் நீ அல்லவா, அப்போ உன்னை தவிர வேற பலனை நான் ஆசைப்பட்டு கொண்டு நான் உன்னிடம் ஆசிரித்து இருக்கிறேனா, இல்லையே அப்படின்னு அர்த்தம். அதுதானும் எவ்வளவும் உண்டோ எமக்கு, என்னுடைய மனசையும் கூட்டிக் கொண்டு, மனசே எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணலாம் என்பதற்காக மனசையும் கூட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய எமக்கு இந்த மாதிரி சிந்தை எந்த அளவாவது உண்டா அப்படின்னு. இதன் மூலம் ஆழ்வார் தன்னை சொல்லிக் கொள்வதன் மூலம், எமக்குன்னு சொன்னபடினாலே தன்னை சொல்லிக் கொள்வதன் மூலம் நமக்கும் அதை உணர்த்துகிறார். இந்த மாதிரி ஒரு சிந்தை ஒரு எள்ளளவும் கூட இல்லாமல் இருக்கும் போது அது எம்பெருமானுக்கு மிகவும் திருவுள்ளம் உகந்ததாக இருக்கும். இல்லாவிட்டால் நினைத்திரிஞ்சு மானிடவர் ஒன்று இறப்பார் அப்படின்னு எம்பெருமான் நினைத்து அவன் மனசில் ஐயோ இதை கேட்கிறாளே என்று நினைக்கும்படி இருக்கும். நீ என் விஷயத்திலே அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆச்சு. ஐயோ பாவம், அவர்களுக்கும் மெதுவாக எம்பெருமான் ஓரளவு ஞானத்தை கொடுத்து திருவேங்கடமுடையான் தன்னிடம் கூட்டுக் கொள்வார், அசங்க தசாத்தினிங்கிற நிலைக்கு வருவார் அப்படின்னு அதை நாம் பார்த்தோம். நினைத்திரஞ்சி வானிடவர் ஒன்றிறப்பர் என்றே நினைத்திடவும் வேண்டா நீ நேரே, நினைத்தீரஞ்ச எவ்வளவர் எவ்விடத்தோர் மாலே, அதுதானும் எவ்வளவும் உண்டோ எமக்கு. அடுத்த பாத்திரம் நாளை. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.